ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆம்ஸ்டர் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு மெம்பர்ஸை வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ண வைக்க போகிறோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த சிரியன் ஆம்ஸ்டர் வளர்க்க ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் அதான் 5 வருஷம் ஆக போகுது. நம்ம வேறு எந்த ஆம்ஸ்டருமே நம்ம சிரியன் மட்டும் தான் வளர்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியில் வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்து ஜாயின் ஆக போகிறாங்க. அவங்க யார் என்னன்றதை இந்த வீடியோ பாருங்கள், தெரிஞ்சுப்பீங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸை போய் கூட்டிட்டு வந்துடலாமா? நானும் நம்ம மகேஷ் தான் பார்த்தீங்கன்னா போகிறோம். போகலாமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீட்டிலேருந்து அந்த பெட் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம வந்து பாண்டிச்சேரியில் இருக்க வில்லியனூர்ன்ற பிளேஸில் கலர் பெட்ஸ் என்ற ஒரு அக்வாரியத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். இந்த பெட் ஷாப்போட லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, போய் செக் பண்ணி பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இந்த ஒயிட் ரேட். இதை பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பல்காக இருக்கு பாருங்க. ஏங்க இப்போதாங்க பார்க்குறேன், உள்ள பாருங்க எவ்வளோ குட்டிஸ் இருக்குன்னு. ஒரு ஃபேமிலியே இருக்காங்க போல. இந்த எலியை பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த லேப்காக தான் ப்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பெட்டாவும் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்க்குறாங்க. ஆனால் நாம் அவங்கள வாங்க வரல, நாம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று தான் வாங்க வந்திருக்கோம். இந்த கேஜில் தான் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இந்த கேஜுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இது என்ன புறான்னு தெரியல, பார்க்கறதுக்கே கொஞ்சம் உக்கிரமா, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒரு ஆந்த சைஸில் ஒரு மாதிரியா உட்காந்துருக்கு. இந்த பப்பி கூட செம கியூட்டாக தான் இருக்கு. பாவம் கடுப்பில் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து கேட்டிருக்கோம். ஒரு பேர் தான் அங்கே இருக்குது. ஒரு பேர் எடுத்துகிட்டு வரதுக்காக அவங்க குடோனுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் பார்க்குறேன் அந்த ஃபிஷ் டேங்கில் ஒரு ஃபிஷ் இருந்தது. ரொம்ப நாளாக பார்த்த ஃபிஷ் மாதிரியே இருக்கேன்னு கேட்டுட்டு கிட்ட போய் பார்க்கும்போது தான் நம்மளோட டிராஃப்ட் கௌராமி லேக்கில் பிடிச்சமே அவரே தான். இந்த போலார் பேரட்டையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் நம்ம வாங்கிடலாம். நான் கையை வைக்கிற இடத்துக்குலாம் கரெக்டாக வராங்க அவங்களும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இவங்க தான் அவங்க நம்மளோட டிராஃப்ட் ஹாம்ஸ்டர்ஸ். நீங்கள் ஒரு பெட் ஷாப்பில் ஒரு பெட் வாங்குறீங்களா, அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடக்கூடாது. அதை நல்லா வந்து செக் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்டிவாக இருக்காங்க. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களை வந்து இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கடத்த போகிறோம். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். சேஃபாக இவங்களை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு வழியாக நம்ம இவங்களை சேஃபாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லோரும் எப்படி இருக்காங்க இருங்க, திறக்க முடியல. சேஃபாக இவங்களை எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த கேஜ் செட்டப்பே வந்து நாங்கள் செட்டப் பண்ணல. இவங்களுக்கு வந்து இந்த கேஜியில் தான் நம்ம விட போகிறோம். இதில் வந்து ரொம்ப வருஷமாக தனியாக ஒருத்தவங்க கோபாலுன்னு ஒருத்தவங்க தனியாக ரொம்ப வருஷமாக இருக்கான். அவனை வந்து தூக்கி வேறு ஒரு கேஜில் வச்சுட்டு நம்மளோட டிராஃப்ட் ஹாம்ஸ்டரை பார்த்தீங்கன்னா இதில் விட்டுடலாம். ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்ட் ஹாம்ஸ்டர் வாங்கணும்னு ஆசை. ஆனால் வந்து வாங்கவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிரியனே என்னால் பார்த்துக்க முடியல. இவங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு நினச்சேன். உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்களை நான் வாங்கியிருக்கேன். இவங்களை வந்து நான் ப்ரீட் எடுக்கலாம் கண்டிப்பாக வாங்கலை. நான் சிரியனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீட் எடுக்கிறதுக்காக வாங்கலை. நான் வந்து ஒரு சிரியன் ஆம்ஸ்டர் ஒரு பெட்டாக தான் வளர்த்துட்ருக்கேன். அதை வந்து நான் ப்ரீட் எடுத்து அதை வந்து நான் குட்டி அதிகமாக விற்று நான் ஒன்றும் பணக்காராக போகிறதுலாம் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்கான ஒரு ப்ரீடரே கிடையாது. நான் வந்து ஆம்ஸ்டரை வளர்க்குற ஒரு பெட்டில் ஒரு அவ்வளோதான். இவங்களும் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிரியனை விட இவங்க செம்ம க்யூட்டாக இருக்காங்க. இவங்களை ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து ரொம்ப கிட்ட பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து கடையில் பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவேன். இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தூக்கி பார்த்தேன். கடிக்கிறாங்களா? டிராஃப்ட் ஹாம்ஸ்டர் வந்து எப்பவுமே கடிக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். எனக்கு கடி வாங்கிட்டேன் நாங்கள் முன்னாடியே. கடிக்கிறாங்க அவங்க போட்டு. ஆனால் பிளட்டு வர மாதிரிலாம் கடிக்கல, சும்மா டச் பண்ணுறாங்க அவ்வளோதான். தவிர நம்மளை போட்டு கடித்து ஒரு வழியெலாம் பண்ணல. இப்போ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். பிடிக்கிற இடத்துல ஆனால் என்னை போட்டு கடிச்சிட்டாங்க. ஊழுதுற ஊழுதுறோம். சேஃபாக லேண்ட் பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து இந்த கேஜே பார்த்தீங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. ஆனாலும் வேணாம், சிரியன்கிட்ட ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருந்து அது டிராஃப்ட்க்கு மாறிடுச்சுன்னா அதனால் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. அதனால் மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் தப்பிக்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப குட்டி. நம்மளோட சிரியனையும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஆம்ஸ்டர் இருக்காரு, அவர் பக்கத்தில் அப்படியே இவரை பாருங்கள். டிராஃப்ட்டோட 2 மடங்கு பெருசாக இருக்குது நம்மளோட சிரியன் ஆம்ஸ்டர். வாண்டா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்காருன்னு. இவங்க எவ்வளோ குட்டியாக இருக்காங்கன்னு. இவங்க தான் இவங்களோட சைஸே. சரி, இவங்களை இப்போ சேஃபாக வச்சுட்டு தங்கம் போ. இவங்களுக்கு வந்து கேட் செட்டப் வந்து நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம். இப்போதைக்கு இவங்க வந்து நம்ம ரோலக்ஸ் ஆகுமா பார்த்துட்டு இருக்குது. ரோலக்ஸோட டேங்காண்டே வச்சுருவோம். இந்த கேஜில் தான் பார்த்தீங்கன்னா குட்டிங்கெலாம் இருக்குது. என்ன நிலவரம்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் நான் அப்புறமேட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த கேஜ் மேலே என்ன நான் துணியை போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது சாதா துணியில், இது வந்து ஒரு காட்டன் துணி. இந்த துணியில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக நினச்சி இந்த கேஜ் மேலே போட்டிருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கும். இந்த சம்மரில் ஃபேன் ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த கேஜை பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். இந்த ஆம்ஸ்டர் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட தேவையில்ல. சிரியன் ஆம்ஸ்டரோட நம்ம டிராஃப்ட் ஆம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் சில்லுன்னு வச்சுருக்கணும். என்ன மகேஷ், க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சிரியனை விட பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃப்ட் வந்து ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனால் சிரியன் ஆம்ஸ்டர் வந்து இந்த வீலை வந்து கடிச்சு போட்டுருச்சுங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கணும். இந்த பானவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மொரட்டு தூக்கத்தில் தூங்கிட்டு இருப்பார். அவர் அப்படியே அலேக்காக தூக்கின்னு போய் வேறு ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா வச்சுருவோம். சாரி பாய், கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன தொட்டிலே இருங்க. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். ஓகே, இதையும் க்ளீன் பண்ணுற வேண்டியது தான். இந்த ஸ்டிக்கர் நாங்கள் ஏன் ஒட்டி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடுன்ற ஒரு அடையாளத்துக்காக நாங்கள் ஒட்டி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த மட்டும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதை மட்டும் தான் நாங்கள் ரொம்ப க்ளீன் பண்ணுவோம். அந்த சைடு வந்து நாங்கள் அவ்வளோ கண்டுக்க மாட்டோம். அலேக்காக இவங்களை தூக்கி போய்டும்.
ஆம்ஸ்டர் கேஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லது. இதில் இருக்கிற டஸ்ட்டை எல்லாத்தையுமே க்ளீன் எடுத்துட வேண்டியது தான். டிராஃப்ட்டுக்கு வந்து அவ்வளோ மரத்தூள் வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்டியாக தானே இருக்குது. ஏன்னா சிரியனுக்கு தான் அதிகமாக தேவைப்படும். நம்ம வழக்கம் போல் சோப் போட்டு கழுவிட்டு டக்குன்னு வச்சிடலாம் வாங்க. எப்பயுமே நம்ம க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த லைஃபாயோட ஹேண்ட் வாஷும் இந்த பச்சை தண்ணி வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது மாதிரி மரத்தூள் வந்து நான் எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மரத்தூள் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு 5 குட்டி இருந்தது. எனக்கு செம ஷாக்கு. என்னடா இது, அந்த ஆம்ஸ்டர் குட்டி போட்டதே எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ குட்டி போடுன்னு சொல்லிட்டு 1 இயராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா நேரம். இப்போயும் நான் சொல்கிறேன், நான் வந்து ஆம்ஸ்டரோட ஒரு ப்ரீடர் கிடையாது. நான் ஆம்ஸ்டர் ஒரு பெட்டாக வளர்க்குறோன்னா ப்ரீடருக்கான செட்டப் வேறு, ப்ரீட் பண்ணுறவங்க வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெரிய இடத்துலேயே வந்து 2 ஆம்ஸ்டரை ப்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் நாம் வந்து ப்ரீடரே கிடையாது. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ஸ்டர் வளர்க்குற ஒரு பெட் லவர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டப் எல்லாமே வேறு தான். ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏன் இப்போ டிராஃப்ட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சிரியன் வளர்க்குறதே எனக்கு பெரும்பாடாக இருந்தது. டிராஃப்ட்லாம் எதுக்கு வளர்த்துன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வளர்க்கல. திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா வியூஸ் போகுது. ஸோ உங்கள்கிட்ட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கலாமே, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாமே சொல்லிட்டு தான் இப்போ டிராஃப்ட் எடுத்துருக்கோம். டிராஃப்ட் மட்டும் இல்லை, அடுத்தது வந்து ஜெர்பிள் எடுக்கலான்னு இருக்கோம். சுகர் கிளைடரு, ஹெட்ஜாக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சீக்கிரமாக வாங்க போகிறோம். அதே மாதிரி ரோலக்ஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, அரப்பையம் எடுங்கன்றீங்க. அரப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 வரும். இப்போ நம்ம ரோலக்ஸ்க்கே வந்து ஒழுங்கான ஒரு தொட்டி இல்லை. கண்டிப்பாக நம்ம வந்து அரப்பையமாக எடுப்போம். அரப்பையமா அப்புறமேட்டு ஜெயிண்ட் கௌராமி எல்லாத்தையுமே நம்ம வாங்க தான் போகிறோம். இப்போ வந்து டைம் சிச்சுவேஷன் வந்து சரியில்லை. அதனால் கொஞ்ச நாள்லாம் இல்லை, ஒரு கொஞ்சம் மந்த் வந்து நம்ம எதுவுமே வளர்க்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாத்தையுமே நம்ம வளர்க்க தான் போகிறோம் கண்டிப்பாக. வழக்கம் போல் நம்ம டெல்லி பாபு வந்துட்டாரோ. டெல்லி பாபு நம்மக்கிட்ட இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுன்னு போயின்னு இருக்கிறாங்க. நீ எதுக்கு தான் இருக்கிற? வந்தால் 2 பாக்கெட் பிஸ்கெட் பாக்கெட்டை ஆட்டையை போட்டுன்னு போகிற, இல்லைனா பஞ்சு வச்சுருக்கிற க்ளீன் பண்ணுற பஞ்சு ஆட்டையை போட்டுன்னு போகிற. வேறு ஒன்றுத்துக்கும் அவர் வந்து லைக் இல்லை. நிறைய பேர் வந்து நம்மளோட பாலாஸ் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாரோட ஆம்ஸ்டரும் வந்து குட்டி போட்டிருக்கு எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம். எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக சொல்லிருக்கேன். இப்போ சொல்கிறேன், குட்டி போட்டுச்சுன்னா தயவுசெய்து அதை தொடாதீங்க. அது வந்து எத்தனை குட்டி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நிறையா ஃபுட்டு தாங்க, பாயில்டு எக் தாங்க. ஒரு கண்ணு திறக்கிற வரைக்கும் அதை டச் பண்ணாதீங்க. கண்ணு திறந்ததுக்கோனே அப்புறமேட்டு அந்த குட்டி கண்ணு திறந்ததுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து நம்ம கையில் எடுத்து அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். நீங்கள் வந்து எத்தனை குட்டி போட்டிருக்குன்னு பார்ப்பீங்க. 7-8 குட்டி கூட போட்டிருக்கோம். ஆனால் ஒன்றா இறந்துரும். அப்புறமேட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கஷ்டம் நான் இப்போ பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்னென்னு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஆம்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டர் தயவு செஞ்சு வந்து அது வந்து ப்ரீட் எடுத்து பெரிய குட்டிலாம் விற்று பெரிய பணக்கார ஆகிடலாம் அப்படிலாம் மட்டும் நினச்சி வாங்கிடாதீங்க. ஆம்ஸ்டர் வந்து ஒரு பெட்டாக மட்டும் வளங்க, அவ்வளோதான். அது நீங்கள் பெட்டாக விட்டிங்கன்னா தானாகவே குட்டி போடும். தானாகவே அது மட்டும் குட்டி அதிகமாகும். என் வீடியோ பார்க்குற யாருமே தயவு செஞ்சு வந்து ப்ரீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா நானே அதை நினைக்கலாம். நான் ப்ரீட் எடுக்கணும்னு நினச்சினா நான் நிறையா ஆம்ஸ்டர் வளர்ப்பேன். நான் 2 ஃபீமேல் வச்சுருக்கும் போதே தெரியலையா, அதை ஒரு பெட்டாக தான் வச்சுட்ருக்கேன். ஆனால் இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆம்ஸ்டர் அதிகமாக வாங்க போகிறேன். இது ஆம்ஸ்டர் கேஜ்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் வளர்க்குறத விட இது மாதிரி கண்ணாடி தொட்டியில் வளர்க்குறது தான் நல்லது. இது வந்து நம்ம டேரெக்டாக இதை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த கேஞ்சில் வளர்க்குறத விட நீங்கள் இது மாதிரி கண்ணாடி தொட்டியில் வளர்க்குறதே பெஸ்ட்டு. ஆம்ஸ்டர் கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியாக கொஞ்சம் டாய்ஸ்லாம் இருக்கும். அந்த டாய்ஸ்க்காக வந்து அதெல்லாம் வாங்குறீங்க. அப்படிலாம் வேணாம். ஒரு கண்ணாடி கிளாஸை வாங்கிட்டு இதுக்குள்ளே டாய்ஸ் வாங்கி போட்டுருங்க. ஆம்ஸ்டருக்கான கேஜை விட இது மாதிரி கண்ணாடி தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் சூப்பராக இருக்கும். ஒரு டைமும் க்ளீன் பண்ணும்போது ஆம்ஸ்டரோட டாய்ஸையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறேங்க. அதுதான் நல்லது. நம்ம தொட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கைவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ இதை வந்து துடைக்க முடியுமோ அவ்வளோதான் துடைச்சிட்டாச்சு. எப்படி புது தொட்டி மாதிரி ஆயிடுத்து பார்த்தீங்களா நம்ம தொட்டி. எங்கே போனா உடனே நான் கையை தூக்கிக்கிறேன். நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ஆம்ஸ்டர் வாங்கியிருக்கோம். வைத்திடுவோம். இதான் இப்போ வந்து புது மரத்தூள் தான் போடணும். A few moments later. டேய் அவன் ஒரு குழந்தை புள்ள கம்னு இருக்கடா. ஒரு நிமிஷம் இவங்களை வச்சுன்னு மேய்க்க முடியல. ஸ்கூலில் எப்படி தான் இவங்களை வச்சுன்னு இருக்கிறாங்களே. ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? நல்ல புள்ள மாதிரி முடிஞ்சு வச்சுக்கிறான் பாருங்கள். டிராஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பானை வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் நம்ம பானை வச்சுக்கலாம். அவரோட ராட்னம் வந்து ரெடியாக இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிச்சு. மரத்தூள் வந்து இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். மரத்தூள் வந்து நம்ம குடோனில் இருக்குது. சலிச்ச ஃப்ரெஷ்ஷான மரத்தூள். என் பின்னாடியே வாங்க. புள்ள என்ன பண்ணுறீரா? இது பார்த்தீங்கன்னா சலிச்ச மரத்தூள். எப்பயும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சலிச்சு வச்சிட்டோம். அப்போலாம் ஒரு டைமாக பார்த்தீங்கன்னா சலிச்சு கிடப்போம். இப்போ வந்து அப்படிலாம் இல்லை. வாங்கி வந்தோடனே ஒரு நாள் அதுக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி எல்லாத்தையுமே சலிச்சு வச்சிடும். இந்த மரத்தூள் கடையில் வாங்கினா அவங்க சொல்லுவாங்க ஊறப்பட்ட ரேட்டு. ஒரு சல்லாடை பாத்தில் 2 டைம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது டைமும் போட்டுருவோம்.
டிங் ராட் பற்றியும் வீலையும் வச்சுருவோம். இப்போ வந்து நம்மளோட டிராஃப்ட் ஆம்ஸ்டர் விட்டுடலாம். ஆம்ஸ்டர் எங்கடா வச்சேன்? எங்கே? சே, தூங்கிட்டு இருக்காங்க. பிடிச்சிருக்குதா? வெரி குட். தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ எழுந்துட்டாங்க. செம்ம சூப்பராக இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுடலாமா? அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. செம்ம குட்டியாக இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு 1 மந்த்து 1.5 மந்த்து குட்டின்னு நினைக்கிறேன். இது அடல்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகும். செம்ம அழகாக இருக்குங்க. இது குட்டியாக இருக்குன்னு நினச்சா, ஆனால் இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. சிறியனோட பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் டைமும் அதிகம். ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு விட்டுடலாம். இதான் அவங்களோட புது வீடு. போங்க, புது வீட்டில் அவங்கள வந்து விட்டுருவோம். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இறங்குறாங்க பாருங்கள். இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெட் ஐ இருக்குது, தெரியுதா வீடியோவில்? இவருக்கு தான் ரெட் ஐ இருக்குது. இவர் வந்து ஒரு ஃபீமேல். இவரும் தூக்கி நம்ம உள்ளே போட்டுருவோம். போமாச்செல்லாம் வெரி குட். செம்ம தூக்கம் நினைக்கிறேன். சாரிப்பா ஒன்று டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. இவர் மேலாக ஃபீமேலான்னு தெரியல, இருங்க பார்ப்போம். இது வந்து ஒரு ஃபீமேல். இதெல்லாம் வந்து சென்சாரில் நான் கட் பண்ணுறேன். இவங்க வந்து இதுதான் லாஸ்ட். உள்ளே விட்டுருவோமா? செம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து குட்டியாக எவ்வளோ ஃபுட்டு போட முடியுமோ அவ்வளோ தான் கட் பண்ணி ஃபுட்டு போட்டுருவோம். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதே சேம் கேரட் பீன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இவங்களுக்கும் தனியாலாம் நம்ம ஃபுட்டு கொடுக்க போகிறதில்ல. நம்மளோட சிறிய ஆம்ஸ்டருக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான் கொடுக்க போகிறோம். ஆனால் என்ன ஒன்று ரொம்ப வந்து சின்னதாக கட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா இவங்க குட்டியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து குட்டியாகவே நம்ம கட் பண்ணுறோம். ஆம்ஸ்டருக்கு காய்கறி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெஜிடபிள் மாஸ்டராகவே மாறிட்டேன். கழுவிட்டாச்சு. கழுவுன ஃபுட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுடலாம். இந்தாங்க சொல்லுங்களா, நியூ ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்தாங்க. உங்களுக்கு இது அதிகம் தான் இருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல, சாப்பிடுங்க. இது உங்களோட புது வீடு. எப்படியோ என்ஜாய். குட்டி பானை இருக்குது, ஆனால் வந்து நம்ம ஒரு புது பானையை வாங்கி உங்களுக்கு வச்சிடலாம். ஏன்னா இதுலேருந்து பாக்டீரியாஸ் ஏதாச்சும் அதுக்கு வந்துட போகுது. ஸோ பானை இப்போதைக்கு இவங்களுக்கு வேண்டாம். இது வந்து தப்பிக்கிற, இவங்க குட்டியாக இருக்கிறதுனால இவங்க தப்பிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவங்களை எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா தப்பிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சிறிய ஆம்ஸ்டரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இவரையும் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தப்பிக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து குட்டி போடுவாங்களா போட மாட்டாங்களான்றதுலாம் எனக்கு விஷயம் இல்லை. இவங்க குட்டி போட்டால் போடட்டும், குட்டி போடாட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க வந்து நம்ம வளர்க்கலாம். 2 பேர் வாங்கியிருக்கேன், பார்ப்போம் எப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆம்ஸ்டர் ஃபேமிலியில் இன்னும் ஒரு ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம ஃபேமிலியில் இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம ஜாயின் பண்ண வைக்கலாம். எல்லா வீடியோவும் வரும். டாட்டா. ஒன்று மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா. இன்னொன்று மறந்துட்டேன். இவங்களோட கேஜில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்க மறந்துட்டேன். அதையும் பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு நம்ம வச்சுட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். டாட்டா.